அம்மாவுக்கு ஒன்று அக்காவுக்கு ஒன்று எனக்கு. அங்கே போயிட்டுருக்கோம், கூழ் காய்ச்சல் ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கோம். ஓகே, ஒரு சேஞ்ச் கிடைக்கு. சண்டேக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா, சண்டேக்கு இல்லை சண்டேயில் என்ன செய்யலாம்னு பார்த்தா கூழ் காய்ச்சலாமன்ற பிளான். ஸோ என்னத்தோட வரீங்க? ஓகே பேன ஓகே. ஸோ ஐட்டம் இல்லை. இப்போ முருங்கைலாம் ஆஞ்சு வச்சாச்சு, எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள போகிறதுக்கு அப்புறம் அந்த அடுப்பு எரிச்சு கஷ்டப்பட்டு நான் தானா அடுப்பு எரிச்சது. ஓகேவா, எனக்கு அடுப்பு இருக்க தெரியும். இது இப்போ இவா பிறகு வைக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ ரெடி பண்ணி கிடக்குது. கொஞ்சம் பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். காய்ச்சல் பெரிய கிங்ன்னு சொன்னாங்க, குயின்னு சொன்னாங்க. அதால் இவங்களை கூப்பிட்டு இப்போ இந்த கூழ் மேக் பண்ணுறதை நான் வீடியோ எடுத்து அப்புறம் இந்த வீடியோ பார்த்தே நான் கூழ் காய்ச்சலாம்னு முடிவெடுத்திருக்கேன். இதை நம்பணும். அதுக்கான மரவள்ளி. ஓகே, இது என்ன பண்ணுறீங்க? அது என்ன நாம தயாரிக்க போகிறதிலும் பார்க்க இங்கே என்ன வாசங்கிறதுன்னு பார்த்தா, அம்மா என்கிட்ட எல்லா ஐட்டத்தையும் கூழுக்க போகிறதுக்கு பதிலாக நாய்க்கு சமைக்கிற நயனுக்கு நல்ல மனுஷருக்கு சமைக்கிற சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டுவிட்டா எல்லாத்தையும் நம்ம கூழ வெளிது நல்லா வந்துடுமோ. இது மீன் மிக்சிங். ஓகே, போட்டாச்சு. எஸ், இது தலை மீன் எல்லா ஐட்டம்ஸ் நண்டு கனவாயும் இருக்கும். கனவாயும் ஈஸி வேலைக்கு என்னெல்லாம் செய்யலாம். என்ன நடந்தா என்ன அவுட்புட்டில் அவங்களுக்கு சாதகமாக கூழ் வந்துட்டா சரிதானே. ஸோ எப்படி வெட்டினேன் நம்ம வாய் தானே குடிக்க போதும். அதால் நமக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு எல்லாத்தையும் பண்ணி கொண்டு அப்படியே போகும். சரி, என்ன நடக்குது நல்லா பார்த்து இதையை பிடிச்செடுக்கிறதுக்கே டைம் ஆகும். எப்படித்தான் இதெல்லாம் உடைச்சி கடிச்சு சமைக்கிறாங்களோ தெரியாது. நாங்கள் முருக்கம் இலைன்னு சொல்லுவோம். என்னண்டு முருக்கம் இலை. அப்படியே குளிக்க விட்டாச்சு. நீந்தி குளிக்கட்டுமாண்டு. ஒடியல்மா கரைசல் ரைட். எஸ். அப்புறம் இது புளிக்கரைசல். இது கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் இது என்ன எல்லாம் போட்டு சித்தமிளகா. ஓகே, உள்ளி கொஞ்சம் நச்சீரகம் எல்லாம் போட்டு அடிச்சு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அடிச்சு குடிச்சு வச்சு கிடக்கு. வாய்வு உரைப்பு எல்லாம் மிக்சிங். ஓகே, ஓகே. மீன் தந்த இந்த ஐட்டத்தை நான் என்ன முடிக்கல, வேலை பெரிய வேலை வந்துருக்கு. கழுவாமல் போட்டா என்ன விட்டமின்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகாதா? உடஞ்சு. ஓகே, போல பாட்டு ஒன்று கேட்கும், மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. நண்டு மெல்லமாக மேலே வாரார். கடல்லையும் அப்படித்தான், சட்டியில் போட்டதுக்கு அப்புறமும் அப்படித்தான் வருது. சரி, நீங்கள் பேலை கிண்டணும் அப்படித்தானே? நல்லா கிண்டணுமா மெல்லமாக மீளால கிண்டணுமா? மீனுடையாமலுக்கா? ஐயோ, அப்படின்ட்டு இப்படி கிண்டுறது? மீனுக்கும் படக்கூடாது சட்டிக்கும் படக்கூடாதா? சட்டியில் படட்டு மீனுக்கு படாமல். ஐயோ, ரொம்ப பெரிய பிரச்சனை கிடக்கு. எப்படி? கை கவனம் சுற்றிடும். அது பரவாயில்ல, வாய்க்க தானே போகுது. அப்போ எங்கே தூக்கி எறியும். இன்னும் இதெல்லாம் விட முட்டி கொண்டு வந்து வெளியே தண்ணி ஊற்ற போகுது கிடக்கு. குருவி கூடி இருக்குது, ஆனால் குருவி இல்லை. ஏன்னு கேட்டால் இருந்த குருவியை அவர் சாப்பிட்டுட்டார். அவர் பேர் சொல்ல மாட்டேன்னா சொன்னா. என்னென்னு கேட்டால் இந்த ஒடியல் மாவுக்குள்ளே இந்த பேஸ்ட் என்ன சில்லி பேஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதை இதுக்கு மிக்ஸ் பண்ணுவோம்ண்டு. ஆனால் நான் நல்லா சமையல் தெரிஞ்சு நான் சொன்னேன். என்னென்னு கேட்டால் இல்லை தனித்தனியாக விடுவோம்னு சொல்லி. ஓகே, இல்லாட்டிக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க இவங்க. சரியா? இல்லாட்டிக்கு இப்போ நான் குடிக்கிற கூழ் அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டாக போயிடும். அதுதான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பைத்தங்காய் இருந்தீங்க தானே, இது மாதிரி நண்டு தரதா இல்லை, அதுலேயே அந்த கூழுண்ட வாடை தெரியுதக்கா, நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கும். வெய்யுங்க உள்ள. அக்கா எனக்கு கலராக காணும். கலர் அது போட்டால் தானே. ஓகே. அப்பப்போ நான் நிரூபிக்கிறேன் என்னைய தெரியாது சமையல்.
நான் எல்லாம் முந்தி இங்கே இந்த வீட்டில் இருந்து முன் வீட்டுக்கு இந்த நண்டு காலை தூக்கிட்டு ஓடினான். சின்ன வயசில் நண்டு காலை தூக்கினா நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எனக்கு நண்டுண்டும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதில் பரவாயில்ல நன்றால் இல்லை வீட்டை கொண்டு வந்து வச்ச நண்டை தூக்கிட்டு பக்கத்து விட்டு ஓடி இருக்கேன் முன் வீட்டுக்கு. எப்படி நான் அவமானப்படுத்துகிற வேலை தான். கொண்டு வாங்க உப்பு பார்க்குறேன். டேஸ்ட் பார்க்க தெரியுமாக்கா? உப்பு பார்க்க தெரியாது. சரி டேஸ்ட் அப்படி இருக்கு. உப்பு இருந்தால் அக்கா டேஸ்ட் இருக்கும். ஓ கொஞ்சம் ஏதோ நம்ம இருக்கும் கூப்பிடுவோமே. ஓ இப்போ இல்லை போடுங்க. எல்லாத்துலையும் மிக்ஸ் ஆகி சும்மா அடிக்கிற காய்ச்சல் எல்லாம் சும்மா அந்த பக்கத்தால் ஓடணும். நான் ஒரு ஆளுண்டு என்னை மிக்ஸ் பண்ண கொண்டு போயிட்டா. சட்டி கூட கவிட்டு வரணும்னு தெரியாது. அகப்பையால் கிளறி பரவாயில்ல. இப்போ தான் அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே இன்னும் காணமே என்று பார்த்தா பாருங்க ரெடியாகி வர. எப்படி ரெடியாகி வர என்ன அந்த ரிங் பாட்டிலில் எந்த ரிங் பாட்டில்னு சொல்லி அந்த ரிங் பாட்டிலில் தண்ணி கொண்டு வா. இவாக்கு இதை தவிர ஒரு ஒன்றுலேயுமே தண்ணி குடிக்க முடியும். கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அப்போ என்ன செய்கிறது? ஓ இப்போ தான் அடுப்பு மூட்டினதே அவாக்கு தெரியும். நான் எங்கே மூட்டினான்ட்டு புளி பார்த்துறீங்களே. நான் நிற்கிறேன்னா இப்படி அவாக்கு நான் தான் அவாவுக்கே உப்பு புளி பார்க்குறேன் சமையல். ஆமாம் இந்த ஆள் தான். இதெல்லாம் நான் சரி நாங்கள் இதுகளை நம்ம கூழ் குடிக்க வந்திருக்கா. ஒருவேளை குடும்பத்துக்கு கூழ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தாவும் தெரியாது. ஆமாம் ஆமாம் உங்களோட குடும்பத்துக்கு கூழ் எடுத்துகிட்டு போக வந்தீங்களோ இதுக்குள்ளே? பார்த்தீங்களோ பனிஷ்மெண்ட் தந்த மாதிரிக்கு முக்கிய நீ முருங்கை மேலே உடைக்க விட்டுட்டு அதை போடாமலுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சு வடிவா மிக்ஸ் பண்ணணும். இதையும் சரியோ? ஆமாம் வடிவா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா விட்டோம் இதை விட்டுட்டோம்ன்றலாம் புலம்பப்படா. அது பிரச்சனை இல்லை. நாங்கள் சாப்பிடக்க அதெல்லாம் அப்பாவுக்கு சோறும் கணக்க பிடிக்காது கூட. இப்போ பலாயிலே எடுத்துட்டு வருவோம். ஓகே தேடி போய்க்கன் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாம்ஸ் கொண்டு வந்த பலாப்பழத்தில் ரொம்ப டேஸ்டண்டாரா. ஐயோ என்னமோ ஓடுதே பாம்பும் தெரியாது. ஓகே சரி அதில் வச்சது தான் இந்த மரம். ஓகே இனி விட ஜாஸ்தியாக உயரமாக வளர்ந்துற. ஜஸ்ட் 2 வயசு தான். இப்போ எப்படி நான் பலாயில் எடுப்பேன்? இதில் தானே பூ குடிக்கணும். பழம் வச்சுருக்கேன்னு தான் போவோம். என்னடா 2 பேரையும் முறையடி தான் வச்சு நான். ஆனால் இவர் வளரலையும் தெரியுமோ. பக்கத்துலேயே இந்த வாழையெல்லாம் 2 நிழல் கொடுக்குறதால அவர் நிழலில் ஹாயாக இருக்கார் வளராமலுக்கு. சரி ஆனால் இலைகள் எல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஸோ எனக்கு 2 போதும். 2 ப்ளீஸ். ஓகே தென்னை கீட்டு. ஐயோ சாரி அது கீட்டு. இது இந்தா எப்படி கூழ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்திருக்காரு. அடிவாக இருக்கு. வாடா வா. டேய் அங்கே இருக்குடா. வாடா நினைவாக வந்துடுவான். அங்கே நில்லுங்க தருவோம். அடுப்புக்குள்ளே போயிடாதடா. டேய் பசிக்காடா உங்களுக்கு. ஓகே பலாயில் எடுத்தாச்சு மடித்தாச்சு. அதுக்குள்ள ஓட்டைக்குள்ள விடாதோ. ஓகே 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 கிளிப் பண்ணியாச்சு. ஓகே 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 சரி ரெடி. என்னடா பிரச்சனை? ஒரு ஏதாவது கொடுங்கண்டி. அம்மாவுக்கு 1 அக்காவுக்கு 1 எனக்கு 3 மேக் பண்ணியாச்சு. அதை ஒரே மாத்தான் தடிக்க வைக்கிறோம். சொந்தம் இல்லாமல் குடிக்கிறேன்னு யோசிக்கப்படாது. சமைக்கிறதுக்காக முன்கூட்டியே எனக்கு தான் தேவை. நான் கொஞ்சம் குடிச்சு தான் குடிப்பேன். ஓகே ஓகே காணும். சோமபானம் தான் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ண அப்பா கொண்டுருவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்பா கொண்டுருவார். அவனெல்லாம் வட்டி அக்கலருங்கம்மா. இந்த அம்மா ராளுங்கம்மா. அந்த ராள் சுடுமில்ல டக்குன்னு சாப்பிடுக்க. எஸ் பெரிய பெரிய ராள் தெரியுமா? இங்கே கூழ் தருவீங்களா இல்லையா? விக்னேஷ்வன் கூழ் தருவீங்களா இல்லையா? இது சாப்பாடு சார்
ஓகே எடுத்து நான் இப்போ இதுக்கு விட்டுட்டேன் ஊற்றாம இப்போ குடிக்கணும் நான் ஓகே ஆறேன் அப்படியே காய்ச்சின பூல் அப்படி இருக்கோ நல்லா இருக்கு காசு ஒன்றும் கட்டேன் இல்லை இல்லை ரெடி பண்ணி போட்டோம் எனக்கு தான் வந்துடுச்சு தேடி இன்னொரு தேடி. ஸ்பெஷல் நல்ல கரண்டி தானே Finally, Emden also joined with Kallu. தவறனில்ல 100 எஸ் இப்போ தான் வந்திருக்கு பனை மொழியில் ஒரு ரன் எடே குருணி கோட் பண்ணணும் நான் வச்ச கறி அப்பாவுக்கு பிடிச்சிருக்கணும் பார்த்தீங்களே அதுக்கு தான் சொல்கிறது ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு இருக்க சமைச்சா பரவாயில்ல ஒரு இல்லைக்கா ஆடிக்கு ஒரு Finally, Sunday, fun day with cool